இன்னைக்கு தேவையில்லாம ஆர்எஸ் பாரதி குறுக்க வந்துட்டார். அதனால அவர் ஆர்எஸ் பாரதியை பொறுத்தவரைக்கும் அந்த ஜனவரி அவரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசத்திலிருந்து அரைமீசை பாரதி என்று அழைக்கப்படுவார் அவர். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு கார்பரேஷன்ல தாவாய்க்காவோ அல்லது கூட்டணி கட்சிகளோ ஜெயிச்சிட்டா நான் அரைமீசை எடுத்துக்கிறேன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அதாவது 26 கார்பரேஷன் இருக்கு தமிழ்நாட்டில். 26 கார்பரேஷன்ல ஒரு கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அரைமீசை எடுத்துக்கிறேன் ஆர்எஸ் பாரதி. அதனால ஜனவரிக்கு அப்புறம் நாம் அவரை ஆர்எஸ் பாரதியை அரைமீசை பாரதி என்று அழைப்போம். ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்காரு நம்மளை பத்தி, தேவையில்லாம இதெல்லாம் பேச்சு தேவையா? ஏன் நான் பாட்டுக்கு தானே போய்கிட்டு இருந்தேன், நான் தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் தேவை, நான் பாட்டு ஒரு 10 நாளா எதுவுமே பேசல இதெல்லாம் பத்தி. ரவீந்திரநாத் தாகூர் பேரன் நினைப்பான் நம்மளை பத்தி. திரு பாரதி அவர்களே, பேரே உங்களுக்கு தப்பா வச்சிருக்கா, இருந்தாலும் பொறுத்துக்கிறோம் நாங்க, சரியா? இன்னைக்கு தேவையில்லாம ஆர்எஸ் பாரதி குறுக்க வந்துட்டார். அதனால அவர் ஆர்எஸ் பாரதியை பொறுத்தவரைக்கும் அந்த ஜனவரி அவரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசத்திலிருந்து அரைமீசை பாரதி என்று அழைக்கப்படுவார் அவர். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு கார்பரேஷன்ல தாவாய்க்காவோ அல்லது கூட்டணி கட்சிகளோ ஜெயிச்சிட்டா நான் அரைமீசை எடுத்துக்கிறேன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அதாவது 26 கார்பரேஷன் இருக்கு தமிழ்நாட்டில். 26 கார்பரேஷன்ல ஒரு கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அரைமீசை எடுத்துக்கிறேன் ஆர்எஸ் பாரதி. அதனால ஜனவரிக்கு அப்புறம் நாம் அவரை ஆர்எஸ் பாரதியை அரைமீசை பாரதி என்று அழைப்போம். ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்காரு நம்மளை பத்தி, தேவையில்லாம இதெல்லாம் பேச்சு தேவையா? ஏன் நான் பாட்டுக்கு தானே போய்கிட்டு இருந்தேன், நான் தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் தேவை, நான் பாட்டு ஒரு 10 நாளா எதுவுமே பேசல இதெல்லாம் பத்தி. ரவீந்திரநாத் தாகூர் பேரன் நினைப்பான் நம்மளை பத்தி. திரு பாரதி அவர்களே, பேரே உங்களுக்கு தப்பா வச்சிருக்கா, இருந்தாலும் பொறுத்துக்கிறோம் நாங்க, சரியா?